ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். வண்டி வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருந்த இன்ஜின் வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும். இதை வந்து நம்ம கடையில் கொடுத்து ரப் பண்ணணும்னு சொன்னால் 5,000 to 10,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் வீட்டிலேயே வந்து வெறும் 250 rupeesல வந்து இதை எப்படி ரிகவர் பண்ணுறது, பழைய நிலைமைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ வெயிட் பண்ண வேணாம், வீடியோ பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லிங்க்கும் நான் போடுறேன். நீங்கள் வந்து அங்கேயே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பெரிய மெத்தட்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். எங்கெங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அதை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு அதை நல்லா ரப் பண்ணாலே போதும். எந்த அளவுக்கு ரப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாலிஷ் ஆகும். அதுதான் இதில் மெயினான விஷயம். அதனால தான் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பயங்கரமாக ரப் பண்ணுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் வராட்டியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% ரிசல்ட் வந்துருச்சுன்னே சொல்லலாம். நான் எதிர்பார்த்தது ஒரு 50% தான். ஆனால் நமக்கு வந்து 80% ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். ரப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு டிவைஸ் தேவை, இல்லை ஏதோ ஒரு பொருள் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப இந்த ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிரும். ஸோ ரொம்ப சாஃப்டான ஒரு டூத் ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ரப் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஸ்க்ராச்சஸும் ஆகாது. சேம் டைம் வந்து நம்ம கை போக முடியாத இடத்துக்குலாம் வந்து ப்ரஷ்னால் போக முடியும். ஸோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் வந்து நல்லா வந்து ரப் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு இது தேய்க்கிறோமோ இதில் தான் வந்து நல்லா பாலிஷ் ஆகும். ரொம்ப கஷ்டம்லாம் படலை. நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படி தேய்ச்சிட்ருக்கேன், அவ்வளோதாங்க. அதுக்கே பாருங்கள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தேய்ங்க. இல்லைன்னா நார்மலாக தேய்ச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 70% வந்துடும் உங்களுக்கு. ஒரு 10 minutes அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஊற வச்சிங்கன்னா அது அப்படியே நல்லா ஸ்டிக் ஆகிரும் அதில். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம பையன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் வண்டி ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் அவன் கையில் ஸ்பான்ச்செல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10 minutes நான் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுட்டேன்.
இது பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல மட்டும் வந்து நான் தேய்ச்சிட்டு அந்த துணியில் தொடச்சி எடுத்திருக்கேன். அதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல பாலிஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமாக ராயல் என்ஃபீல்டில் இந்த இன்ஜின் பொறுத்தளவுக்கு பாலிஷாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா மிரர் மாதிரி நம்மளோட இது தெரியணும். இங்கே பாருங்கள் நான் கை வைக்கிறேன், என்னோடய கையை விரல் அங்கே தெரியல, பட் இங்கே வந்து தெரியுது பாருங்கள். இவ்வளோ நாள் அப்படி இல்லை. ஜஸ்ட் இதை வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலிஷ் போட்டதுக்கப்புறம் நம்ம விரல் தெரியுது பாருங்கள். நம்ம மிரர் மாதிரி அதில் தெரியணும். ஸோ அது அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாக்டான ரிசல்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி சின்னதாக டெஸ்ட் பண்ண மாதிரியே இப்போ வந்து ஃபுல் இன்ஜினுக்குமே போட்டு ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட போகிறோம். அதே மாதிரி நல்லா ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து மெக்கானிக் ஷாப்லேயும் விசாரித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுற அந்த இடத்துலையும் விசாரித்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 4 செட்டு வரும். இந்த பக்கம் ஒரு கப்பு, அந்த பக்கம் ஒரு கப்பு, மேலே 4 வரும். ஸோ மொத்தமாக சேர்த்தனா வந்து 6 பீஸ் பக்கம் வருது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வெறும் 250 ருபீஸ்க்கு ஆன்லைனில் வாங்கி வெறும் கையிலேயே தான் பண்ணுறோம். எந்த மிஷினரிஸும் கூட யூஸ் பண்ணல. இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 70 to 80% வரைக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க பண்ணுறது இன்னும் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி மிரர் மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிரும் அவங்க பண்ணுறது. நமக்கு அதில் வந்து ஒரு 70 to 80% வந்துருச்சு. ஸோ வந்து ரொம்ப மோசம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா வெறும் 250 ரூபான்னு செலவு பண்ண போகிறோம். ஸோ வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் உப்பு தண்ணியில் வச்சிட்டோம்னா மறுபடியும் ஃபேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு தாட்டி நம்ம இதை பாலிஷ் பண்ணிவிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா 1 year வரைக்கும் நம்ம ரீபாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. பாருங்கள் ஃபுல்லாக தொடச்செடுத்ததுக்கப்புறம் சும்மா பலன்னு தக்கன்னு மின்னுது. கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள் பழைய வீடியோ. ஸோ பழைய வீடியோக்கும் புதுசுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ கடையில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுனாலுமே நம்ம வீட்டிலேயே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Mustafa Vlogs.